என்னடி மேனாமினிக்கு வந்து அலப்பிக்கிட்டு நிற்கிற? என்ன பண்ண போற? குழம்பு வைக்க போறியா? எப்போது வைப்பி? அந்த குழம்பு தானே வைப்ப. ம், குழம்பு வைக்க போற. சரி, சாம்பார் வைக்கிற அப்படின்னா பருப்பு போடணும். பருப்புனோடனே நீ பாட்டுக்க முந்திரி பருப்போ பிஸ்தா பருப்போ போட்டுறாத. பருப்பு அப்படின்னா சாம்பார் வைக்க துவரம் பருப்பு போடணும். சரியா? இன்னைக்காவது ஒழுங்கா சாம்பார் வைடி. வைக்கிற சாம்பார்ல உப்பையா போடுங்கடி. ஆமா அத்தை, ஆமா, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி தானே சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா. அதனால தான் துவரம் பருப்புக்கு பதிலாக முந்திரி பருப்பாக போட்டுட்டேன். நீங்கள் வச்சிங்களே பாருங்கள் அன்றைக்கி ரசம், அது விஷம் மாதிரி இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சாப்பிட்டு போட்டு நான் தான் சொன்னேன்னா, ஐயோ அம்மாடி, அன்னைக்கு நண்டு ரசம்னு ஒன்று வச்சிங்களே, நண்டு ரசம் தின்னவன் எவனாவது நாண்டுக்கிட்டு சாகாமல் இருந்தாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு வெளியில் சொல்லலை. அப்படியே இவங்க உப்பு புளி காரமெல்லாம் அப்படியே பகுமானமாக போடுற மாதிரியும் எங்களுக்கு மட்டும் நிறுத்தேடே. சும்மா கூட பேசிக்கிட்டு அலப்பி சமைச்சு காட்டுறிய ஒழுங்கா பார்ப்போம். நல்லா சமைச்சா நாங்கள் ஏன் உன்னை வந்து குத்தம் சொல்ல போகிறோம்? நீ செய்கிற அதில் உப்பு இருக்க மாட்டேங்குது, புளி இருக்க மாட்டேங்குது. நானே தம்பி காண்டி சாப்பிட போகிறேன். அந்த சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு பொறுக்கலையா? எப்போ பார்த்தாலும் இப்படி சாம்பாராக வச்சு கொள்கிற. ஏண்டி அதில் உப்பையாச்சும் போடுங்க, அதுவும் போட மாட்டேங்கிற. அதில் மழுக்கு மழுக்குன்னு இருக்கடி சாம்பார். அதை மனுஷன் திம்பாலா? சாப்பிடலைன்னா போங்க. என் புருஷனுக்கு என் சாம்பார் தான் பிடிச்சிருக்கான். என் புருஷன் கையில் ஊற்றி ஊற்றி குடிக்கிறான். அவன் போகிறான் பிக்காளி பையன். அவனுக்கு ஒன்றும் தெரியுமா? அவனுக்கு வந்து ஒரு உப்பு தெரியுமா, புளி தெரியுமா, காரம் தெரியுமா? என்னத்தை போட்டாலும் சலுப்பு சலுப்புட்டு தின்னுட்டு போகிறான். அவளாம் மனுஷனா? ஒரு வாட்டியாச்சும் சொல்கிறானா இந்த நியாயத்தை கேட்குறானா? இருக்கட்டும் இருக்கட்டும், வெளில போய் சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். நீங்கள் போடுற கஞ்சியும் கூலியுமே குடிச்சிக்கிட்டே தெரிஞ்சால் நாக்கு ருசினா என்னென்னு அவனுக்கு தெரியும். இந்த பாருங்கத்தா, நீங்கள் நான் செய்கிற மாதிரி எனக்கு அப்படி தான் செய்ய தெரியும். செஞ்சால் இஷ்டம்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் தனியாக சமைச்சிக்கோங்க, நான் தனியாக சமைச்சிக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரு இன்றைக்கி எனக்கு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் நாட்டுக்கோழி எடுத்து நாங்கள் சமைச்சிக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ரசத்தை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. சரியா? என்னட்ட வந்துட்டு இந்தாடி கொஞ்சோண்டு குழம்பு குறி அப்படின்னு கேட்டிங்க, அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை நான். பார்த்துக்குங்க பாருங்கள். உங்களுக்கு நம்ம குட்டி சுட்டியோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.